திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வெள்ளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாளைக்கு வரலட்சுமி விரதம் வர்றதுனால வரலட்சுமிக்கு வச்சு படைக்கக்கூடிய டிஷ்ஷுங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பால் கொழுக்கட்டை பாருங்கள். பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் கொழுக்கட்டைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதே போல் ஸ்வீட் அவுல் பண்ண போகிறேன். அவுள் அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துங்க. இப்போ நமக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். அரிசி மாவு பாருங்கள், ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அரிசி மாவு. இது ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு கொழுக்கட்டைக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். திராட்சை ஒரு 10 எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, தாளிக்கிறதுக்காக நெய் எடுத்துருக்குறோம். இப்போ அவுள் ஸ்வீட் செய்கிறதுக்கு அவுள் 1/2 கப்பு அவுள் எடுத்திருக்கேன். அதுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். பால் 1 லிட்டரையுமே நீங்கள் ஊற்றி காய்ச்சிங்க. நம்ம அதிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிசையறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை சேருங்க. மாவு நல்லா பளபளன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசைஞ்சதில் கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. இப்போ நம்ம இட்லி கிண்ணத்தில் நம்ம நெய் தடவிட்டுங்க. நெய் தடவிட்டு இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் உருண்டை பண்ணிக்கோங்க. இதே போல் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து நம்ம இதில் இட்லி குண்டானில் இந்த கொத்தை எடுத்து நம்ம தண்ணி பாருங்கள், தண்ணி வச்சு கொச்சிட்டு இருக்குது. இப்போ இதை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைங்க. பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கலந்துக்குங்க. பச்சை தண்ணியை கலந்தால் போதும். நல்லா கலந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பால் காஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம இந்த மாவை சேர்க்கணும். நீங்கள் இப்போ 1 லிட்டர் பால் காய்ச்சினீங்க இல்லையா, அதில் 1/2 லிட்டர் மட்டும் நீங்கள் இதில் வச்சிங்க. மிச்சம் 1/2 லிட்டர் இது பாருங்கள் நான் ஊற்றி வச்சுட்டேன். மிச்சம் 1/2 லிட்டரில் நம்ம இந்த அரிசி மாவை கரைச்சி இதில் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா இது இந்த அரிசி மாவும் பாலும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம இந்த செஞ்சு வச்சுக்கிற இந்த கொழுக்கட்டையை அதில் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், நல்லா மாவும் பாலும் நல்லா குழகுழன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. அதை கொதிக்கும் போதே கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு இனிப்புக்கான அளவு சர்க்கரையை இதில் சேர்க்குறேங்க.
நல்லா வேகட்டும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சுருக்கேன். நாளைக்கும் வேணும் நான் செய்யணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக செஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாக கூட நிறைய செஞ்சு இது நிறைய கூட நீங்கள் மாவு எடுத்து நிறைய செஞ்சு அம்மனுக்கு போட்டு படைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொழுக்கட்டை வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மாட்டியும் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபைனலாக ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம சேர்த்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அம்மனுக்கு அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இதை நம்ம அம்மனுக்கு படையல் போட வேண்டியதுதான். நீங்கள் அம்மனுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இது பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவுளில் வந்து ஸ்வீட் செய்து சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பால் வந்து நல்லா சூடாக இருக்கிற பாலாக இதில் ஊற்றிடுங்க. நல்லா அவுள் வந்து முங்குற அளவுக்கு ஊற்றி இந்த பாலை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க இந்த அவுளை. இப்போ வந்து அவுள் வந்து பாலில் ஊறட்டும். அதுக்கு நாட்டி நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு, நான் கொஞ்சமாக தான் இப்போ செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். நெய் போட்டுங்க, முந்திரி போட்டுங்க, ஒரு 10 திராட்சை போட்டுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து அவுள் வந்து ஊறிட்டே இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பால் வந்து அந்த அவுள் வந்து நல்லா இழுக்கணும். நீங்கள் வந்து அவுள் வாங்கும்போது கெட்டி அவுள் வாங்காதீங்க, பால் அவுள்னு கேட்டு வாங்குங்க. பாருங்கள், அவுள் வந்து பால் கலந்துருக்கிறதுனால நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை கலக்க போகிறோம். இந்த நாட்டு சக்கரை வந்து பால் வந்து சூடாக இருக்கும்போது போட்டால் திரிஞ்சிடும். அதனால தான் இந்த சூடை ஃபுல்லாக பால் வந்து நல்லா அவுளும் பாலும் நல்லா ஊறி பால் இல்லாத அளவுக்கு வரணும். பாருங்கள், அவுள் நல்லா பாலை உறிஞ்சி எடுத்துடுச்சு, பளபளன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு இது நம்ம சாதாரணமாக கோயிலுங்களுக்கு சனி பிரதோஷம் இந்த மாதிரி பிரதோஷத்துக்கு போகும்போது கூட இந்த மாதிரி நம்ம சும்மா 1 கிலோ அவுள் வாங்கி ஒரு 6 லிட்டர் பால் வாங்கி இதை நம்ம கலரி எடுத்துகிட்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. சாமிக்கு வந்து இது படைக்கக்கூடிய பொருளில் அவுள் வந்து முக்கியமான பொருள். நீங்கள் நாளைக்கு இதை அம்மனுக்கு, வரலட்சுமி அம்மனுக்கு செஞ்சு வச்சு படைங்க உங்கள் வீட்டில். அதே போல் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம் அடிக்கடி. ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், 2 டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இது பால் கொழுக்கட்டை, இது வந்து ஸ்வீட்டு அவுள் செஞ்சுருக்குறோம். நீங்கள் வந்து இதை அம்மனுக்கு, வரலட்சுமி அம்மனுக்கு செஞ்சு வச்சு படைங்க. ஏற்கனவே கொடுத்துருக்குற வீடியோவில் வந்து நான் புளியோதரை போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து என்னால் இப்போ வந்து செஞ்சு காட்ட முடியல. நாளைக்கு அம்மனுக்கு படைக்கிறதுல வந்து சுண்டல் வந்து கொண்டக்கடலை சுண்டல் வந்து கொஞ்சமாக செஞ்சு படைச்சிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உளுந்து வந்து உளுந்த பருப்பு ஆட்டி அதில் வந்து வெங்காயம் எதுவுமே போடக்கூடாது, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே போடாதீங்க. கொஞ்சமாக மிளகு மட்டும் நுணுகி அந்த உளுந்தம்பருப்பில் போட்டு ஒரு 3 உளுந்து அடனா அம்மனுக்கு செஞ்சு வைங்க. நாளைக்கு ரொம்ப சிறப்பானது அம்மனுக்கு. 5 ஐட்டம் ஆகிடுது இதோட நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா. இதை வந்து நீங்கள் செஞ்சு பூஜை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.